இன்றைக்கி நம்ம சென்னை மேடவாக்கம் விஜயநகரில் இருக்க மோக்ஷம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட சீட்டிங் கெப்பாசிட்டி, ஆம்பியன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே நம்ம வாங்கின ஒரு மினி மீல்ஸோட ரிவ்யூவை பார்க்கலாம். இந்த மினி மீல்ஸுக்கு ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த பாயாசத்துலேருந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். பாயாசத்தோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் நல்ல மெல்ட்டிங்காகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தது தயிர் சாதம். தயிர் சாதத்தோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த பீட்ரூட் பொரியலுக்கும் தயிர் சாதத்துக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சு. அவங்க கொடுத்த ஃபுட்டோட குவான்டிட்டி வந்து தாராளமாக ஒருத்தருக்கு போதுன்ற அளவுக்கு இருந்துச்சு. ஃபுட்டு நல்ல ஹைஜீனிக்காகவும் நல்ல டேஸ்டியாகவும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக தயிர் சாதத்தில் வந்து ஒரு ஸ்பைஸியாக கொஞ்சம் இருந்தால் அது சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தது சாம்பார் சாதம். சாம்பார் சாதமும் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருந்துச்சு. இந்த பீட்ரூட் பொரியலுக்கும் சாம்பார் சாதத்துக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சு. அப்பளமும் நல்ல குவான்டிட்டியில் கொடுத்துருந்தாங்க. அதுவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸ்பைசி லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இங்கே வந்து இருக்கிற ஃபுட்டு பிடிக்கும். ஏன்னா ஒரு மீடியம் ஸ்பைசியில் இந்த சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தது புளி சாதம். புளி சாதத்தோட டேஸ்ட் வந்து ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஒரு கோயிலில் எப்படி ஒரு புளி சாதம் இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் இங்கே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ஹைஜீனிக்காகவும் ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த புளி சாதத்துக்கும் இந்த பீட்ரூட் பொரியலுக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சு. அப்பளம் கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம புளி சாதம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. நீங்கள் இங்கே ஒரு தடவை வந்து மினி மீல்ஸ் சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இங்கே வந்து சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு வந்து இங்கே டேஸ்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்ற அட்மாஸ்பியரும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபைனலாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்தது சப்பாத்தி காலிஃப்ளவர் கிரேவி. காலிஃப்ளவர் கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்தியும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் நல்ல ஒரு மெல்ட்டிங்காகவும் இருந்துச்சு. ரொம்ப வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப லைட்டாக பண்ணியிருந்தாங்க. அது நம்ம சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக தொண்டைக்குள்ளே இறங்குச்சு. கண்டிப்பாக நம்ம கொடுத்த காசுக்கு 100% ஒர்த்தான ஃபுட்டு, குவாலிட்டியான ஃபுட்டு இவங்க கொடுக்குறாங்க. இந்த லொக்கேஷனுக்கு யாராவது மோக்ஷம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.